நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். ப்ராமிஸ். ஏ அனு, என்னடா இங்கே நின்னுட்டேன்? அண்ணா, என் மேல கோவம் இருந்தா என்ன திட்டு அடி, நான் வாங்கிக்கிறேன். ஆனா இப்படி எதுவுமே பேசாம இருக்காது ப்ளீஸ். எனக்கு அம்மா அப்பா முகம் கூட சரியா ஞாபகம் இல்ல, எல்லாமே நீங்க தான். எனக்கு எது பிடிக்கும் என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து ராத்திரியை கூட பகலாக்கி என்ன ஆளாக்கினீங்க. என் விருப்பம் தான் உன் விருப்பம்னு ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்லி வந்தீங்க. அந்த தைரியத்துலதான் செல்வத்து கூட நான் பழகினேன். என் ஆசைக்கு எங்க அண்ணன் மதிப்பு கொடுப்பாருங்க நம்பிக்கையில தான் என் மனத்தை பறி கொடுத்தேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், உனக்கு பிடிக்காத எதையும் செய்யற சக்தி உன் தங்கச்சிக்கு இல்ல. நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது, நேரடியாவே சொல்றேன். எனக்கு ஜோதியை பிடிச்சிருக்கு, ஜோதிக்கு என்ன பிடிச்சிருக்கு. அவ்வளவுதானே? எல்லாம் சொல்லியாச்சுல, இடத்த காலி பண்ணு. எனக்கு வாழவுக்கு படிப்பு இல்லாம இருக்கலாம், வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா விரும்புறவளை வச்சு காப்பாத்துற அளவுக்கு தைரியம் இருக்கு. நம்பி வரவளை அன்பா வச்சுக்கிற அளவுக்கு உறுதி இருக்கு. எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சா உன் கௌரவம் எனக்கு குறைஞ்சா போயிடும். அரை வயித்து சாப்பாட்டுக்காக ஒரு அயோக்கியன் அண்டி பழைக்கிற அனாதை கல்யாணத்தை பத்தி நீ பேசுறியா? இத பார், என்ன பத்தி எதுனாலும் பேசு, பெரியவரை பத்தி பேசாத. அவர் தெய்வம் மாதிரி. சாத்தானுக்கு உங்க பாஷையில தெய்வம்னு பேரா? அதை விவாதிக்க நான் இங்க வரல. முடிவை எங்க கல்யாணத்துக்கு என்ன சொல்றேன்? நான் அவளை என் குழந்தைக்கு மேல நேசிக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு பொறுக்கிக்கு அவ வாக்கப்பட நான் சம்மதிக்க மாட்டேன். நான் செத்தாதான் இந்த கல்யாணமே நடக்கும். ஓ முடிவை நீ சொல்லிட்ட, ஆனா எனக்கு தேவை ஜோதியோட முடிவுதான். என்னோட வர சம்மதம்னா உங்க அண்ணன் கிட்ட சொல்லு, இல்ல உங்க அண்ணன் தான் பெருசுன்னு நினைச்சா என்கிட்ட சொல்லு, நான் ஒதுங்கிடுறேன். நடந்தா எங்க அண்ணனோட முழு சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கும். நிலவ பார்த்து வானம் பறஞ்சது என்ன தொடாண்டா, நிழல பார்த்து பூமி பறஞ்சது என்ன தொடாண்டா. யோ எந்த என்ன அது? ஆனி இது சாப்பாட்டுல இருக்கு. ஓ இது வயிற்றுக்குள்ள போச்சுன்னா ஆபரேஷன் பண்ணி எடுக்க எவ்வளவு செலவாகும் தெரியுமா? ஓ என்ன முடியுமா? இவ்வளவு வரும் என்ன? எந்த இது ஆனி? ஆணி எந்த வர வைக்கிறது? இது பிரியாணியில் போட்டா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுமோ? எடுத்துட்டு போய் உள்ள வை.
போடா இரு அக்காட்ட சொல்றேன். பரையண்டா சார்ஜி குட்டி எந்த பொண்டாட்டிக்கு போய் இப்படி பயப்படுறீங்க? அவன் என்னடா உன்னை கொஞ்சம் கூட திரும்பிய பார்க்க மாட்டேங்கிற? இவெல்லாம் ஒரு ஆம்பளை, நான் இருந்த நாக்க புடுங்கிட்டு சாவேன். எங்க புடுங்கு? ஏய் எந்த கர்த்தாவே மக்கள் மறைஞ்சதை கேட்டோம் என்ற நிலைமைக்கு நான் சாமியார போகும். நீங்க ஏன் சாமியார போகணும்? பின்ன நீ போகுமோ? நான் தான் போகும். கவலையே படாதீங்க, ஒரு நல்ல ஐடியா வச்சிருக்கேன். மந்திரவாதி வெடிச்சிட்டு வருமோ? மந்திரம் இல்ல தந்திரம் இல்ல, நான் சொல்றபடி கேட்டா மாமி உங்களை வந்து கட்டி பிடிச்சுக்குவாங்க. எந்த அடுத்த வருஷமே மாமி கையில குவா குவாரு ஒரு குழந்தை இருக்கும். அங்கனியானு ராணி வேகம் பர. முதல்ல ஒரு மீன் துண்டு போடு, அப்புறம் சொல்றேன். ஏடா பொடி போன ராணிக்கு ஒரு வள்ளிய மீன் கொடு மதியோ. ஐயா என்ன கூப்பிட்டீங்களா? இங்க நான் உன்னை எப்படி வச்சிருக்கேன்? உனக்கு ஏதாச்சும் குறை வச்சிருக்கேனா? ஐயா எனக்கு இங்க ஒரு குறையும் இல்லைங்க. ஊர்ல ஒருத்தனுக்கு கஷ்டம்னா என்கிட்ட வந்து முறையிடுறான், அதெல்லாம் நான் தீர்த்து வைக்கிறேன். உன் கஷ்டத்தை என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? அந்த இன்ஸ்பெக்டர் தம்பி கல்யாணத்துக்கு என்ன சொல்லுது? ஐயா எனக்கு எல்லா விஷயம் தெரியும்பா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எங்க கல்யாணத்துக்கு அவர் சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? அந்த பொண்ணுக்கு என் மேல உயிரே வச்சிட்டு இருக்கா. இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப பிடிவாதக்காரங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாருங்க. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதுல்ல, கவலைப்படாம போ, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. வணக்கம் தம்பி, அழைப்பு இல்லாம வந்திருக்கேன், உள்ள வரலாமா? வீட்டுக்கு வர்றவங்களை அவமதிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது, வாங்க. பாருங்க தம்பி, யார் யாரு எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உங்களை விலை பேச வரல, கல்யாணம் பேச வந்திருக்கேன். உட்காரலாமா? உட்காருங்க. நமக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா அதுக்காக ஒரு நல்ல காரியம் நின்று போகக்கூடாது. நான் இந்த ஊர்ல எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், ஆனா என்னால ஒரு கல்யாணம் நின்று போச்சுன்னு யாரும் சொல்லக்கூடாது தம்பி. இந்த பூ பழம் மரியாதைலாம் என் மனசை மாத்திடும் நினைக்காதீங்க. இப்ப செல்வம் என்கிட்ட இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு பிடிக்கல, இன்னையில இருந்து அவன் இல்ல. என் சம்பந்தப்பட்ட எந்த காரியத்திலையும் இனிமே அவன் இருக்க மாட்டான், போதுமா? தயவு செய்து இந்த கல்யாணத்துக்கு நீங்க தடையா இருக்காதீங்க. செல்வம் தாய் தகப்பன் இல்லாத அனாதை பையன், அதனால்தான் நான் இதை கொண்டு வந்திருக்கேன். அவசரம் இல்ல, நிதானமா யோசிச்சு பதில் சொல்லுங்க. பாத்துங்களா? ஒரு நிமிஷம். தெரியும் தம்பி, இதையும் எடுத்துட்டு போங்கன்னு சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே? எப்படி உங்க மனசு மாறும்னு நம்புறேன். நல்லா இருக்கு. தேங்க்யூ. பால்ல சக்கரை கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கீங்க. உங்களுக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும்னு அண்ணு சொல்லிருக்கா. நான் உன்னை சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? இல்ல, சொல்லுங்க. செல்வத்தை எனக்கு சின்ன வயசுல இருந்து நல்லா தெரியும். முரட்டுத்தனமா பேசுவான், பழகுவான், ஆனா அவன் ரொம்ப நல்லவன். அவன் இருக்கிற இடம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா தப்பான எந்த காரியமும் செய்ய மாட்டான். ஜோதி வந்து ஏதாவது சொன்னால? அந்த பொண்ணு அவன் மேல உயிரே வச்சிருக்கா. உங்க மேல இருக்கிற பாசத்தினால அவனை தியாகம் பண்ணவும் தயாரா இருக்கா. ஆனா அது தியாகம் இல்லைங்க, அது ஒரு விதத்துல தற்கொலை மாதிரிதான். அவங்கள பிரிச்சு வச்ச பாவம் உங்களுக்கு வேண்டாங்க. எனக்காக அவ தன் காதலியை தியாகம் பண்றான்னா நான் மட்டும் அவளுக்கு பாதகமா நடந்துக்க வேணாம். அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. நான் வரேன்.
பெரியவர் வர சொன்னார். உங்க முடிவு என்னன்னு கேட்டு வர சொன்னார். எனக்கு முழு சம்மதம் சொல்ல. நிச்சயமா தான் சொல்றீங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல சார். எனக்காக ஒரு உதவி செய்றீங்களா? நீங்களே நேர்ல வந்து பெரியவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவ்வளவுதானே? ஓகே, டியூட்டி முடிச்சிட்டு வந்து பாக்குறேன் சொல்ல. சார், ஐயா, இன்ஸ்பெக்டர் சார் எங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எல்லாம் உங்க தயவு தாங்க. இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். இருக்கு. நான் அவரை பார்க்கணும்னு சொன்னையா? அவரே நேர்ல வந்து உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னாரு. எப்போ? டியூட்டி முடிஞ்சா சாயந்தரம் வர்றாரா? சரி, போயிட்டு வா. எவ்ரிதிங் இஸ் ஓகே? எஸ் சார். நான் கேட்ட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க. ஓகே சார்.